தலைவர் சிவாஜி சார், சிவாஜி அப்பா அந்த மாதிரி அவர் வந்து பாடலை கேட்கறதுக்கு நாங்கள்லாம் காலையிலேருந்தே நாங்கள் வந்து உயிராக இருக்கோம் அந்த பாடலை கேட்கறதுக்கு. சிவாஜி அப்பா வந்து எல்லா ஆக்டர் இருக்கிறாங்களாம், ஆனால் இந்த ஆக்டர் மாதிரி வந்து எந்த ஆக்டர் கிடையாது. சொல்லலாம். நீங்க வந்து சிவாஜி சார் பாடல்லாம் கேட்க ஆர்வமா இருக்கீங்க. அவர் பாடல்ல எனக்கு பிடிச்ச பாட்டு இதை பாடுவாங்க அப்படின்னு ஆர்வமா இருக்கீங்க. என்ன பாட்டு? எனக்கு இது வரையும் பேச தெரியாது. எங்க அப்பாவை பத்தி, எங்க அப்பானா யாருன்னா என்னை பெற்றவங்க கூட நினைக்கல. எங்க அப்பா சிவாஜி, என் தெய்வம் சிவாஜி, என் குடும்பத்துக்கு அவர் தான் கடவுள். கல்லெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் நல்லா பேசுறா. வசந்தமாளிகளை பாட்டு பிடிக்குமா? எல்லா படத்துலையும் எல்லா பாட்டும் பிடிக்கும். அண்ணன் தங்கி பாசம்னா பாசம் மலர், மலரும் மலராத பாவி மலர் போல அந்த பாட்டு பிடிக்கும். வசந்த மாளிகையில குடிகாரனா ஒரு பாட்டு பிடிக்கும். யாருக்காக? நட்புக்காக ஒரு பாடல் இருக்குது. ஒரு நடிப்புன்னா சிவாஜி தான். இன்னைக்கு காலையில் சாதனைன்னு ஒரு படம் பார்த்தோம். சாதனை ஒரு டைரக்டர் கே.எஸ். ரவிபிரகாஷ் தான் டைரக்டர். கௌரவம்னு படம் பார்த்தோம். ஒரு பிரிஸ்டிஜ் பத்மநாபனா வியட்நாமில் ஒரு படம் பார்த்தோம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு லைவ்ல அவர் பண்ணியிருக்காரு வாழ்க்கை. அன்னைக்கு வந்து காதல் தோல்வினாலே வசந்தமாளிகை யாருக்காக சாங்லாம் அந்த சாங் உங்களுக்கு ஏதாவது உபயோகமா இருந்துச்சா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் சக்கரவர்த்தியெல்லாம் அந்த இதை போட்டு நிற்பார் அவர். அதெல்லாம் நாங்கள் ஒரு 90 வாட்டி பார்த்துருக்கோம். ஒரு 90 வாட்டி பார்த்துருப்போம் அந்த படத்தெல்லாம். என்னைக்குமே அது காவியம். ஒரு பாசமலர், ஒரு பாகப்பிரிவினை, ஒரு தெய்வ மகன், அதெல்லாம் யாரும் பண்ணவே முடியாது. இனிமேல் ஒரு சாகாப்தம் மறுபடியும் பிறந்தால் ஒரு நடிகர் தலைவர் மாதிரி பிறக்கவும் முடியாது. அந்த ஸ்டைல நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஜோடி அப்படின்னா யாரும் சொல்லுங்க? பத்மினி அந்த மாதிரி சரிவே முடியாது. தாய்க்கு ஒரு தாலாட்டு. இன்னைக்கு சாவித்திரி அம்மா இறந்துட்டாங்க, சரோஜதேவி. அவங்க வந்து புதிய பறவை படம் பண்ணாங்க. எல்லாரையும் மறக்க முடியாது. ஆனால் வந்து பத்மினி அம்மா தான் சிவாஜி அப்பாவுக்கு. பத்மினி அம்மா தான் நமக்கு பப்பி. உன்னை ஒன்று கேட்பேன் அந்த சாங் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அடிச்சுட்டு வெளியே வருவார், அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அவர் வந்து பண்ண கேரக்டர்லாம் யாரும் பண்ண முடியாது. படங்கள் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு வசந்தமாளிகையும் கர்ணன் இப்படிலாம் வந்துச்சு. இப்போ இன்னும் மறுபடியும் ரிலீஸ் ஆகணும் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன படம்? கர்ணன் தான் ரொம்ப பிடிக்கும். கர்ணன் பயங்கரமா. கர்ணனுக்கு அப்புறம் வசந்தமாளி தான் மறுபடியும் போகும். வசந்தமாளி தான் எங்களுக்கு 100 நாள் 100 வாட்டி கூட இல்லை. அது நாங்கள் கணக்கே கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் எத்தனை வாட்டி பார்த்துன்றது எங்களுக்கு தெரியாது. வரும்போதெல்லாம் படம் அதே மாதிரி. அதாவது சில பேர் பேட்டி கேட்பாங்க, இந்த குடிப்படம் முடியுமா அப்படின்னு. அது இல்லை, கர்ணன்ற படமும் ரொம்ப முடியும். அது சிலருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து ஒரு ஆட்சியில இருக்காங்க, அந்த படமும் ஓடாது. இதே கணி இப்போ ஆல்பர்ட் தியேட்டர்ல போய் பாருங்க, 10 பேர் படம் பார்க்கல. பாஜா, நான் அவரை பத்தி தப்பு குறை சொல்ல வரல. இன்னைக்கு தெய்வமகன் போட்டாலும் ஓடும், அது அவங்களும் ஒத்துப்பாங்க. நம்ம எந்த கட்சியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஒரே தெய்வம் சிவாஜி தான். நாங்க எப்பவுமே எங்களுக்கு 64 வயசாச்சு, எங்களுக்கு ஒரே தெய்வம் சிவாஜி தான்.
நாங்கள் சார் நான் வந்து தீவிர சிவாஜி ரசிகர். தியேட்டருக்கு போய் படம் பார்க்க சொல்ல அம்மா இட்டும் போயிருக்காங்க, என்ன பாசமலை இட்டும் போயிருக்காங்க, படித்தாம்பட்டம் இட்டும் போயிருக்காங்க. லேடிஸ் டிக்கெட்டில் பார்த்தேன் நான். இன்றைக்கி 61 வயசு ஆகுது. இன்றைக்கும் நான் சிவாஜி படத்தை தான் தொடர்ந்து பார்த்துன்னு இருக்கேன். இன்றைக்கி செக்யூரிட்டி வேலை செய்கிறேன் நான். அவர் எப்படி டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாரோ அதே மாதிரி நானும் பண்ணுறேன். 10 நிமிஷம் முன்னாடி இருப்பேன் நான். முதலாளியே என்னை பாராட்டுவார், பரவாயில்லையா 10 நிமிஷம் முன்னாடி இருக்கேன், எல்லாம் சிவாஜி கிட்ட கற்றுன்னு தான் சார். ஒவ்வொன்று குடும்பம் பண்ணுறதும் சிவாஜி கிட்ட தான். எந்த நடிகர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கு முன்னாடி வந்தா யாரும் வந்தது கிடையாது. அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி டியூட்டியில் கரெக்டாக போகிறோன்னா சிவாஜி தான் எனக்கு குடும்பம் கரெக்டாக குடும்பத்தை மெயின்டைன்ஸ் பண்ணுறது காரணம் சிவாஜி தான். வேறு யாருடைய படத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒன்லி சிவாஜி படம் தான் பார்ப்போம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சார். நைட்ல தூக்கம் வரல, ரெகுலரா கேட்போம் அவர் பாடல்கள் திரும்ப திரும்ப. ஆமாம், தொடர்ந்து பார்ப்போம். பாசமலர், படித்தாம்பட்டம் போதுமா, பாவ மன்னிப்பு, வசந்த மாளிகை, தெய்வ மகன், அவன்தான் மனிதன், உத்தமபுத்திரன், எல்லா படமும் பார்த்து தான். சிவாஜி ஒன்லி சிவாஜி தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் நாங்கள். யூடியூப்லேருந்து சிவாஜி தான் எடுப்போம். வேறு யார் படமும் எம்ஜிஆர் வந்தாலும் தள்ளி விட்ருவோம் நாங்கள் அதை வேணான்ட்டு. ஏன்னா அவர் வந்து குடும்பம் பண்ணுற படம்லாம் கிடையாது. சிவாஜி மட்டும் தான் ஒரு நல்ல குடும்பஸ்தான். குடும்பம் பண்ணுற படத்தை பார்ப்போம். படத்துல பாத்தீங்கன்னா கடைசி வந்து அந்த கையை அப்படியே வச்சு நடிச்சிருப்பாரு. ஆமாம், அது யாருமே எடுத்ததில்லை. ஒரு வாட்டி கை வச்சா வேற எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். அது வந்து கை வந்து அப்படியே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், அப்படியே தான் இருக்கும். இந்த மன்னன் படத்தில் இவங்க பண்ணுவாங்க, யார் பண்டையபாய் பண்ணுவாங்க, அதில் கூட கை மாறும், ஒரு வரல் மாறும். ஆனால் சிவாஜி சாருக்கு வந்து அது மாதிரி மாறவே மாறாது. ஆமாம், எவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு வந்து அவர் திருப்பி அதே மாதிரி தான் வச்சிருப்பா கையை. நான் அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை சார். நான் எங்கே போனால் போய் பாருங்கள், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் கூட போய் பாருங்கள், சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கு உலகத்தில் எவனுமே இல்லை. அப்படிதான் சொல்லுவேன் நான். ஆமாம், எல்லாமே சொல்லி 9 வேஷம் நடிச்சவர் அவர் தான், வேறு யாருமே கிடையாது. 3 வேஷம் போட்டாலும் அந்த தெய்வ மகன்ல 3 வேஷம் பண்ணுவாரு. அந்த இளைஞனா ஒத்துவாரு, இன்னொருத்தர் கண்ணனா ஒத்துவாரு, விஜயா ஒத்துவாரு, அவர் அப்பா ஒத்துவாரு. 3 பேரும் மாற்றி மாற்றி நடிப்பாங்க. குரல் கூட மாறும். அப்பா குரல் மாறும், புள்ள குரல் மாறும், இன்னொரு புள்ள குரல் மாறும். அந்த மாதிரி யாருமே வர முடியாது. தெய்வ மகன்னா தெய்வ மகன் மாதிரி வருவார். கௌரவத்தில் சின்ன சிவாஜி வருவார், கண்ணனா வருவார். அவர் வர சொல்ல வேற பேச்சு வரும். அப்பா வர சொல்ல கௌரவமாக பேசுவார், குரல் மாறும். ஆமாம், அவரை மாதிரிலாம் உலகத்தில் யாருமே இல்லை சார். சிவாஜி ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு என் ஃபேமிலி நல்லா இருக்குன்னா சிவாஜியுடைய இதுதான், அவருடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு. முதல்ல என்னை வந்து சித்தப்பா அத்துமை அறிமுகப்படுத்தி வச்சார் சிவாஜி கணேசன் கிட்ட. அது அன்னிலேருந்து இது வரைக்கும் நான் சிவாஜி தான். இந்த பாகப்பிரிவினைன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, எனக்கு ஹேண்டிகாப்ட். எனக்கு சின்ன வயசில் கை அடிப்பட்டது 13 வயசில். நான் அந்த பாகப்பிரிவினை படம் பார்த்துட்டு தெய்வம் சிவாஜி அப்பா கிட்ட பேசுகிறேன். பேசும்போது அவர் சொன்னார், ஓ நீ ப்ராக்டிக்கலாக இருக்கியா, நான் ஆக்ட் பண்ணான்னாரு. என்கிட்ட சொன்னது அவர், நடிகர் திலகம். அந்த மாதிரி என்னாலேயே எனக்கு இப்போ 50 வருஷம் மேலே ஆயிடுச்சு கையாகி போய். அவர் பாகப்பிரிவினை பண்ண மாதிரி பண்ண முடியாது யாரும். கேரக்டர் இன்வால்மெண்ட்டு. ஒரு ஞான ஒளினா ஒரு கிறிஸ்டின், ஒரு பரீட்சை நேரமாச்சுன்னா ஒரு ஐயர், பாவம் மன்னிப்புனா முஸ்லீம். எந்த கேரக்டர் பண்ணாலும் ஒரு நடிகத்தில் அது மாதிரி மீண்டும் யாரும் பண்ண முடியாது. எந்த கில்லாடி வந்தாலும் எவனும் அதை நம்ம ஏன் கில்லாடி தான் சொல்லணும், அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஆனால் எங்களுக்கு வந்து 25 வருஷமா ஐயா இறந்து போய் நம்ம தெய்வம், நாங்கள் எல்லாம் மக்கள்லாம் நாங்கள் தெய்வத்தை கும்பிட்றவன், சிவாஜி தெய்வத்தை கும்பிட்றவன். எனக்கு ரயில்வேல வேலை வாங்கி கொடுத்தாரு அவர். 3 ட்ரிப்பு, ஒரு ட்ரிப்பு 3 ட்ரிப்பு. ஐ எம் ஒர்க்கிங் ரயில்வே எக்ஸ் ஒர்க்கிங் 84 ரயில்வே செப்டம்பர் 21. அப்போ வந்து சிவாஜி அப்போ தான் எனக்கு ரயில்வே வேலை வாங்கி கொடுத்தார். அவர் வந்து விளம்பரம் தராத ஆள். விளம்பரன்றது அவர் நான் இந்த கையில் கொடுத்தது அந்த கையில் தெரியாது. அவர் தர்மம் பண்ணதான் யாருக்குமே தெரியாது. ஆனால் நாங்கள் 25 வருஷம் ஐயா இறந்ததும் கூட இருக்கோம்னா அரசியலில் இல்லை, சம்பாதிக்கல, சாதிக்கல. ஆனால் இன்னைக்கு வர படங்கள்லாம் இந்த மாதிரி இல்லையா? அது என்ன பண்ணலாம், டெக்னாலஜி இருந்தாலும் பண்ண முடியாது. 3 நாள் படம் 100 கோடி கலெக்ஷன் ஆகுதுதான். சிகரெட் குடிக்கிற சைட்லாம் ஊட்டி ஒரு புதிய பறவை. ஆனால் நடிகர் திலகம் மாதிரி அவர் ஒன்றும் பெரிய குடிகாரலாம் கிடையாது. படத்துக்காக சும்மா ஆக்ஷன். அது அவர் பண்ண தர்மங்கள்லாம் இன்னைக்கு சத்ருவ திட்டம்னு காமராஜ் அறிமுகப்படுத்தினார். தர்மவீரர் காமராஜ் அன்னைக்கு வந்து 1 லட்ச ரூபா நிதி கொடுத்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். நிதி கொடுத்தது அவர் தான். அவர் தர்மம் பண்ணதெல்லாம் வந்து உலகத்துக்கு தெரியாது.
புரியுது. அதான் அந்த நவராத்திரி படம் வந்து அதுல ஏதாவது தெரிஞ்சது உங்களுக்கு ஏதாவது சம்பவம் ஏதாவது? நவராத்திரி 9 ஆக்ஷன் பண்ணாருன்றது வேற விஷயம். நவராத்திரின்னு எம்ஜிஆர் பண்ணாரு, நவராத்திரியும் போல, அது வேற. ஆனால் நடிகர் திலகம் வந்து என்றும் இன்றும் இல்லை என்றும் நான் நாளைக்கு செத்து போகலாம், இன்னும் 100 வருஷம் கழிச்சும் அவர் போக கண்டிப்பாக இருக்கும். அவர் வந்து யாருக்குமே துரோகம் பண்ணல. பீச்சில் செலவு வைக்கணும் ஆசையும் கிடையாது, எங்கள் மனசில் செலவு வச்சுருக்கோம் நாங்கள். இன்னைக்கு இருக்க எல்லாத்தோடய நடிச்சிட்டாரு. ரஜினி, கமல் கூட சேர்ந்து நடிச்சிட்டாரு. பயணிச்சிருக்காரு. விஜய் எல்லாம் வாழ வச்சது நடிகர் திலகம் தான். விஜய் அப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சது சோபா சார். சிவாஜி அப்பா தான் வசந்த மாளிகை அசோசியேட் டைரக்டர். அவர் தான் கல்யாணம் பண்ணி சிவாஜி அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்துச்சுன்னா அது எப்படி? அதெல்லாம் பாரதிராஜா அவருடைய இது டைமென்ஷனே மாத்திர படம் அது. பாரதிராஜா ஒரு நகா. நீங்க சும்மா நடந்து போங்க, அந்த பூங்காற்று திரும்புமானா அது அப்படி அதுக்கே ஒரு நடை. அவரு சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டு விட்டுப்பட்டு வந்தவர். ஆனா இந்த நன்றி கட்டுற நாய்ங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நாய்கள்லாம் அந்த நாய்ங்க மறந்துட்டாங்க. யார் மறந்தாலும் நாங்க என் உயிர் இருக்க வரையும் என் தெய்வம் சிவாய் தான். என் தெய்வம் சிவாய் தான். அவ்வளவுதான். நமக்கு விளம்பரம் இல்ல, விளம்பரம் இல்லாத அவர் வந்து கமலம்மாவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு 300 இன்னைக்கு வந்து 300 கோடி ரூபாய் அது பேமெண்ட். இன்னைக்கு 500,000 அப்படியே எடுத்து பேமெண்ட்டாக கொடுத்தாரு. தத்துவநிதிக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு நடிகர் திலகம். விளம்பரம் இல்லாத தான தர்மம் பண்ணது ஒரே ஆளு.